இலே கனி. அண்ணே. டாக்டர் எங்க? டாக்டர் வர சொல்லு. மைனி மைனி அண்ணன் கூப்பிடுது. கேக்குது கேக்குது. என்னாச்சுடா? டிஃபன் முடிய கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை அது கூப்பிடல. இது அப்பனையும் கூப்பிடுதேன். எப்போ இங்க வா. ஏல என்னல இங்கதான் நிக்க. அப்புறம் என்ன? எப்போ நம்ம எசக்கிக்கு வளகாப்பு செய்யனா? வளகாப்பா? என்னல சொல்லுத? இல்ல நிஜமாவா? நீ அதுக்கு என்ன வேணுமோ ஏற்பாடு செய்ய. எப்போ இங்க பாரு, ஒரு குறையும் வைக்க வேண்டாம். விசேஷத்தை ஜாம் ஜாம் செய்வோம். நீ எப்போன்னு மட்டும் சொல்லு, மத்த ஏற்பாடை நான் பாத்துக்கிட்டேன். இன்னும் நான் வரேன். ஏத்தா இவனத்தா பேசுதா? நிஜமாவா சொல்லுதான்? மாமா, இது என்ன கேள்வி? அவன் எதுக்கு போய் சொல்ல போறான்? நீங்க அவன் சொன்ன மாதிரி நாள் குறிங்க மாமா. ஏட்டி கனி, என் போன் எடுத்து காட்டி. நான் வைகுண்டம் பேசுறேன். ஐயரே சிறப்பா பண்ணிருந்தோம். ஆமா ஆமா. அக்காவா? அக்கா என்ன இடத்துக்கு? அக்கா சொல்லுக்கா. இசக்கி, உலகத்துல நடக்காத அதிசயம் ஒண்ணு நடந்திருக்குட்டி. இன்னைக்கு மழை திருச்செந்தூர ரெண்டா பொளக்க போகுது. பெரிய அதிசயமா நடந்துச்சுட்டி. என்னக்கா சொல்லுத? ஆமாட்டி, பரணிய கேட்காமலே அண்ணா அப்பாவை கூப்பிட்டுச்சு. உனக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு நாள் குறிக்க சொல்லி அண்ணன் சொல்லிடுச்சு. அக்கா நெசமாவா? ஆமாட்டி, அண்ணன் இப்பதான் சம்மதம் சொல்லுச்சு. அப்பா உடனே ஐயருக்கு கால் பண்ணி நல்ல நாள் கேட்டிருக்காரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு நான் அப்புறம் கால் பண்ணி விவரமா சொல்றேன். அக்கா என்கிட்ட கொடுக்கா. இரு, வீரா கேக்குறா, குடுக்கறேன். ஹெட்டி, என்னடி இது? உன் மூஞ்சில இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் சிரிப்பா பொங்குது. என்ன விஷயம்? அத்தை, அண்ணன் தானா அப்பா கிட்ட எனக்கு வளகாப்பு செய்ய நாள் குறிக்க சொல்லிருக்குத. அத்தையும் கூட தான் இருக்கா. பின்ன தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடணும் சொல்லுவாங்கல்ல, அது பொய்யா என்ன? நேத்து ராத்திரியே என்கிட்ட சொல்லிட்டாம்டி. நெசமாவா? உன்கிட்டயே சொல்லிருச்சா? பின்ன வளகாப்பு செய்ய வேண்டியது நாமல்ல, சீர் சன்னதி தான் அந்த வீட்ல இருந்து வரணும். எட்டி, உனக்கு என்னென்ன வாங்கணும், எம்புட்டு வளைவு வேணும்னு எல்லா விவரத்தையும் பரணி கிட்ட சொல்லிடு. சேர்த்து வாங்கிடுவோம். அக்கா போனை கொடுக்கா. குடு. இருட்டி, கனி கேக்குறா. அக்கா, பாப்பாக்கு நானும் சித்தி இல்ல. நான் உனக்கு gift வாங்கட்டா இல்ல பாப்பாக்கு gift வாங்கட்டா? எட்டி எட்டி இருட்டி. முதல்ல விஷயத்தை நான் முத்துப்பாண்டி மாமா கிட்ட சொல்லணும். நீ முதல்ல போனவே, நான் பொறவு பேசுத என்ன? சரிக்கா. நானு மாமா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா எங்கடி கண்ணு மணி தெரியாம ஓடிட்டு இருக்க? மாமா, அக்கா போன் பண்ணுச்சு. அண்ணே எனக்கு வளகாப்பு பண்ண நாள் குறிக்க சொல்லுச்சான். நிஜமாவா? ஆமா மாமா. அதுவும் அப்பா கிட்ட நாள் பார்த்து சொல்லு, நல்லபடியா நடத்திடலான்னு சொல்லி இருக்கு. பாத்தியா, நான் சொன்னோம்ல, உங்க நொண்ணனோட கோவத்துக்கு அம்புடு தாண்டி பவுசு. எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு நான் சொல்ல நீ என்ன ஆட்டம் ஆடுன? உறங்காம இருக்கிறது, ஓயாம அழறது. ஏட்டி, இது சந்தோஷமான விஷயம் தானே? இதுக்கேண்டி அழுவுற? கண்ணத்தோட
பாத்தியாலே என்ன நடக்குதுன்னு பாத்தியா? என்னையா இது பெரிய ட்விஸ்டால இருக்கு. நைட்டு வேலை கட்ட வேலையில் அந்த வெறும் பையன் என் மகளோடு இந்த வீட்டுக்கு வந்தானே, அப்பவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தாம்லே. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே. ஐயா ரொம்ப தப்பா இருக்கியா? அண்ணனும் தங்கச்சியும் கூடிட்டா இந்த வளகாப்பு நடந்துட்டா உங்க திட்டமெல்லாம் பாழா போயிடுமியா. என்னையா செய்ய போதீங்க? செய்யணும்லே, என்னத்தையாவது செய்யணும். அவ மட்டும் இந்த வளகாப்பை நடத்திட்டான்னா இங்கிருந்து இசைக்கு மட்டும் இல்ல நம்ம சின்னையாவை சேத்தல கூட்டிட்டு போயிருவான். நீங்க தோத்து போயல நிப்பீங்க. மாட்டேல்ல, இந்த சவுந்தரபாண்டி இன்னொரு தரம் தோத்து போய் நிக்க மாட்டான். நான் என்ன செய்யுதேன்னு பாரு. இந்த வளகாப்ப நடத்தவே விட மாட்டேன். சண்முகம், என்னென்ன செய்யணும் என்னென்ன வாங்கணும்னு உடனடியா ஒரு லிஸ்ட் போடணும்டா. ஏத்தா என்னத்தான் பெரிய லிஸ்ட்? வளகாப்பு பண்ற பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், மாப்பிள்ளை பையனுக்கு வேட்டி சட்டை எடுக்கணும், அவ்வளவுதானே? அப்படியே என் அத்தைக்கும் ஒரு பட்டு புடவை. ஏல வளகாப்பு எசகிக்குதால பாக்கியத்துக்கு இல்ல. எனக்கும் தெரியும். இந்த சாக்கா வச்சு என் அத்தைக்கும் ஒரு பட்டு புடவை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுதேன். அதுல என்ன தப்பு? அடேங்கப்பா, தாராளமா எடுத்துக்கொடு. வேற என்ன யோசனை பண்ணிருக்க? அண்ணே, வளையல்காருக்கு சொல்லிவிடுனே, அது ரொம்ப முக்கியம், மறந்துடாத. அண்ணே, கட்டுச்சோறு முக்கியம்ல. முடிஞ்சா அது வெளியில ஆர்டர் போட்டுருவோம்ண்ணே. ஷோதாக்கி அதை கட்டிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் பத்தாதுண்ணே. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. கர்ப்பமா இருக்கிறவளுக்கு கொடுக்க போற சோறு, முடிஞ்சா நாமளே அதை செஞ்சிடலாம். சரி. இல்லை, என்னென்ன வேணும்ட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட போட்டு கொடுங்க. பட்டாசு வெடிக்கிற மாதிரி சும்மா பட்டையை கிளப்பிடுவான். எப்படி? இறைவனுக்கு நன்றி. சபா அப்பா. கையோட 2 பேரும் சாப்பிட வேண்டியதானே? பசிக்கலப்பா, அண்ணனும் பரணியும் வருவா. அவ வீர வேற வரணும். இப்ப என்ன செத்த பொறுத்து எல்லாம் ஒன்னா சாப்பிட்டுக்கிறோம். கனி, உனக்கு பசிக்குதா? ஆமாக்கா பசிக்கு. ஆனா அண்ணன் வந்துடட்டும், அண்ணன் கூடயே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இவ பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இவ வேற. அப்பா, பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணன் சந்தோஷமா இருந்தா பிரியாணி வாங்கிட்டு வரோம்ல, சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாதுல்ல, அதான். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம சோளையும் குடிமி சும்மா ஆடுமா? ஏட்டி இருக்குடி உனக்கு. வாங்கத்தா, என்ன எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமாப்பா, ஆமாம்மா. எல்லாம் வாங்கியாச்சு. என்னென்ன டீ வாங்குனீங்க? உட்காருடி, காட்டுறேன். இசக்கிக்கு பட்டு சேலை. மைனி சூப்பரா இருக்கு மைனி. அக்கா கிட்ட இந்த கலர் புடவே இல்ல. ஏடி, இது என்ன சின்ன பார்டர் வச்சு வாங்கியிருக்க? ஏற்கனவே அவளோட உயரம் கம்மி, பெரிய பார்டர் வச்சா ரொம்ப குள்ளமா தெரிவாடி. அதான் ஸ்பெஷலா சின்ன பார்டர் வச்ச சேலையா பார்த்து எடுத்தேன். அண்ணா, பர்ச்சேஸ்ல முடிச்சிட்டியாண்ணா? ஆமால, வா. உட்கார். இல்லை, நீ என்ன லீவ் சொல்லிட்டியா? பர்மிஷன் கொடுத்துட்டாவளா? அன்னைக்கு ஏதாச்சும் டியூட்டி கிட்டி போட்டுற போறானுங்களா? ஏன் நல்ல நேரம் கேட்டதும் லீவ் கொடுத்துட்டாங்க. எந்த டென்ஷனும் இல்லாம வளகாப்புல நான் கலந்துக்கலாம். உட்கார். எசக்கி அக்காக்கு எடுத்துட்டு வந்திருக்க சேலை. ஏய், நீ வேணா ட்ரெஸ் மாத்திட்டு வாடி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் அப்புறமா மாத்திக்கிறேன். கனி, எங்க அந்த சேலையை கூட. இந்தாக்கா. அண்ணா, சூப்பர்ண்ணா, லைட் வெயிட்டா இருக்கு, கட்டுறதுக்கு செம்மையா இருக்கும். ஹலோ மேடம், செலக்ஷன் பண்ணது நானு.
பாராட்ட அங்கயா? இல்லை சரி சரி பாண்டி எடுத்ததை காட்டுங்க. ஏலா வேட்டியில என்னல இருக்கு, எல்லாம் வெள்ளையத்தால இருக்க போகுது. அப்போ பட்டு வெட்டிப்பா சாஃப்டா இருக்கு. பின்ன பிறந்த வீட்டு செய்யணும்ல, பிரமாதமா இருக்க வேண்டாமா? மைனி வளவிலாம் வாங்கலையா? எல்லாரும் இப்ப வளையல் போடுவாங்கன்னு சொன்னாவளே. ஏய், அதுக்கு வளையல் போடுறவரை ஸ்பெஷலா வர சொல்லிருக்கோம். அவர்தான் வளையல்லாம் கொண்டு வருவாரு. ஐயோ, இது தெரியாம நான் வேற வளவி வாங்கிட்டேனே. ஏய், அவசர குடிக்க நீ என்னத்துக்கு வளையல் வாங்கின? வளைகாப்புன்னா எல்லாரும் அக்காக்கு வளையல் தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க, அதான் வளையல் வாங்கிட்டு வந்தேன். ஏ ரத்னா, எதுக்கடி அவளை திட்டுற? ஆசைப்பட்டு வாங்கியிருக்கா, அவளே அவ கையால போட்டு விடட்டுமே. எங்க நீ வாங்கின வளையல காட்டு. இந்த ஒரு நிமிஷம் மைனி. நல்லாதான் இருக்கு. அண்ணே எப்படின்னு இருக்கு? ஏலே சூப்பரா இருக்குல்ல? அண்ணே, அவ ஸ்கூல்ல என்ன சொல்லி வச்சிருக்கான்னு கேள, நீயே சிரிச்சிருவ. ஏய், என்னடி சொல்லி வச்சிருக்க? போங்க மைனி, நான் சொல்ல மாட்டேன். இனிமே அவ ஸ்கூல்ல விளையாட போக மாட்டாளாம், ரொம்ப சிரிக்க மாட்டாளாம், பொறுப்பா இருக்க போறாளாம். ஏடி அப்படியே முடிவு எடுத்திருக்கா? அப்படிலாம் முடிவு எடுத்தா இந்த உலகமே தாங்காதுட்டி. எப்பா சும்மா இருப்பா. பாப்பா போட்டுட்டா நான் சித்தி ஆயிடுவேன்ல. அப்புறம் பாப்பாவை நான் தானே வளர்க்கணும். அப்புறம் பொறுப்பா ஒரு சித்தி மாதிரி இருக்கணும்ல. சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்க முடியுமா? அடேங்கப்பா. இல்லை நீ படிக்கிற வேலையை பாரு. நீ படிச்சு பெரிய ஆளாவா. இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான். சரியா? அண்ணே, நான் சித்தி ஆயிட்டா நான் தானே பாப்பாவை வளர்க்கணும். அது என்ன செடி அடி, டெய்லி உரம் போட்டு வளர்க்கறதுக்கு? அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துப்போம். நீங்க உங்க படிப்பை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே? இல்லை டாக்டர், அந்த முக்கியமான விஷயத்தை எடுத்து காட்டு. அது என்ன பரணி முக்கியமான பொருள்? பாசமான தங்கச்சிக்கு பிரசிடென்ட் நகையெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்தாங்க பாருங்க. அழகா இருக்குண்ணே. அண்ணே சூப்பரா இருக்குண்ணே. ஏன்னா நெக்லஸ் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. தங்கச்சிக்கு மட்டும் நெக்லஸ், பொண்டாட்டிக்குனா மல்லிகைப்பூ கூட கிடையாது. மைனி, அக்கா உண்டா இருக்கு, அதான் அண்ணே நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கு. நீங்களும் உண்டானா உங்களுக்கும் வாங்கி கொடுக்கும்ல. ஏடி வாய் மூடு. சரி சரி, நானு கை காலில் அலம்பிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுருவான். சரி சரிண்ணே. பரணி, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியவ பார்க்கணும்ல. இசக்கி கிட்ட எப்ப காட்டுறது? அக்கா, இசக்கி அக்காக்கு வீடியோ கால் போட்டுட்டா அதுலயே அக்காக்கு காட்டிடலாம்ல. ஆமாடி, சூப்பர் ஐடியா. இரு நான் கால் பண்றேன். கேட்டி பரணி, என்னடி திடீர்னு வீடியோ கால் வந்திருக்க? அத்தை, ஆறு பரணியா? ஆமாடி. உன் மருமகளோட வளகாப்புக்கு உன் மருமக வாங்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் உனக்கும் அவளுக்கும் காட்ட வேணாமா? அதான் வீடியோ கால் பண்ண. நல்ல நேரத்துல தான் நீ கால் பண்ண. இங்க பாத்தியா, இவ இப்பதான் நல்லா சாப்பிடுதா, நேரத்துக்கு உறங்குதா. இவ முகத்திலேயே ஒரு தெளிச்சு வந்திருக்குல்ல. அண்ணங்கார சமாதானம் ஆயிட்டான். அது மட்டுமா, வளகாப்புக்காக தடபுடலா வாங்கி குவிச்சிருக்கான்ல. அத்தை அத்தை, என்கிட்ட கூட பாத்து. என்னடி, எதுக்கு இப்ப கண்டதையும் வாங்கி வச்சிருக்கிய? நானா வாங்கினேன்? எல்லாம் உன் அண்ணன் தாண்டி. அதுவும் அவனா பார்த்து பார்த்து வாங்கினான். கேட்டி, என்னடி வாங்கிருக்கீங்க?
காட்டுறேன் பாரு, இது புடி. நீ புடிச்சுக்கோ. பாருடி, சேலை நல்லா இருக்கா? பாருடி. நல்லா இருக்கு டி. ஆமா, நல்லா ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. இது உன் அண்ணனோட ஸ்பெஷல் gift பாரு. நல்லா இருக்கா?